வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் LCM அண்ட் HCF. ஆல்ரெடி LCM அண்ட் HCF ஓட பேசிக்ஸ் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே பாருங்க. இது அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கு சைக்காலஜி டாபிக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HCFனா என்ன, LCMனா என்ன, அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா HCF, இன்னொன்னு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HCFும் GCDயும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் அந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், HCF தான் கண்டுபிடிக்கணும். LCM அப்படிங்கிறது லீஸ்ட். ஓகேவா? சோ ஹையஸ்ட்னா HCF, லீஸ்ட் அப்படின்னா LCM. ஓகேவா? சோ இதுல மீ பெரு தமிழ்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். மீ பெரு பொது வகுத்தி, மீ பெரு பொது மடங்கு அந்த மாதிரி வந்துச்சு. மீ பெருன்னு வந்துட்டாலே அது HCF வரும். LCMக்கு என்ன வரும்னா மீச்சிறு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ மீச்சிறுங்கிற வேர்டை பார்த்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப HCF அப்படின்னா என்ன, மீ பெரு பொது வகுதி. அப்ப எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்களோ அத்தனை நம்பரையும் ஏதோ ஒரு காமன் நம்பர் வகுக்கும், டிவைட் பண்ணும். சோ அதுதான் HCF. இப்ப 4 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 நம்பரையும் பொதுவா ஒரு நம்பர் வகுக்கணும். வகுத்தாதான் அது அந்த நம்பர் அந்த 4 நம்பரோட HCF இருக்க முடியும். ஆனா LCMக்கு அப்படி கிடையாது. ஒரு நம்பர் 3ஆல வகுப்படுச்சு அப்படின்னா இன்னொரு நம்பர் 7ஆல வகுப்படும், இன்னொரு நம்பர் 8ஆல வகுப்படும். சோ அது எந்தெந்த நம்பர் எல்லாம் வகுப்படுதோ அது LCM அப்படின்னு சொல்றது. சோ HCFக்கு LCMக்கு இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 70, 154, 126. இப்ப இந்த மூணு நம்பரையும் வகுக்கக்கூடிய மீ பெரு பொது வகுத்தி. இந்த இடத்துல நமக்கு HCF கொடுக்கல அப்படின்னாலும் இந்த மீ பெரு அப்படிங்கிற வேர்டை பார்த்தோன்னே இது HCF தான் அப்படிங்கறத கொண்டு வரணும். அப்ப என்ன, ஏதோ ஒரு நம்பர் இந்த 3 நம்பராலையும் வகுப்படும். ஓகேவா? சோ அந்த வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கறதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க எதுவுமே என்னது இந்த மாதிரி டாப் போட்டு 2, 3 அப்படின்னு சொல்லி போவாங்க. அந்த மாதிரி வேணா கொடுத்திருக்க ஆப்ஷனை பாருங்க. ஏன்னா இது HCF, கண்டிப்பா இதுல இருக்க ஏதோ ஒரு நம்பர் 3 நம்பராலையும் வகுப்படும். அப்ப இந்த நம்பர் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 எடுத்துக்கலாம். 15 எப்படி பிரிக்கலாம், 5 3 15. அப்ப 5ஆலே வகுப்படணும், 3ஆல வகுப்படணும், 5ஆல வகுப்படும். இப்ப ஏதோ ஒரு நம்பரை செக் பண்ணாலே போதும். இப்ப இந்த 15ங்கிறது 70ஆல வகுப்படுச்சுன்னா கண்டிப்பா 184ஆலையும் வகுப்படும், 126ஆலையும் வகுப்படும். அப்படி கண்டுபிடிக்கணும். சோ இப்ப 5 3, 5ஆல கண்டிப்பா வகுப்படும், ஏன்னா 0 வந்திருக்கு லாஸ்ட். அடுத்து 3ஆல வகுப்படுனா இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க, கூட்டி வரக்கூடிய நம்பர் 3ஆல வகுப்படுற மாதிரி இருக்கணும். அதுதான் டிவைடட் பை 3க்கான ரூல். கூட்டினோம்னா 7 வரும். 7 3ஆல வகுப்படுமா, வகுப்படாது. அப்ப இந்த நம்பர் வராது. அடுத்து 14க்கு வர்றோம். சோ 14 எப்படி பிரிப்போம், 7 2. கண்டிப்பா இருக்கு 3 நம்பரும் 2ஆல வகுப்படும். அடுத்து 7ஆல வகுப்படுமா, எஸ். 70ங்கிறது 7ஆல வகுப்படும். இங்க பாருங்க 2 7 14, திருப்பி 2 7 14, 2 7 1 7 7, மிச்சம் என்ன இருக்கும், 5 56, 8 7 56. சோ அப்ப கண்டிப்பா இந்த எல்லா நம்பருமே 2ஆலே வகுப்படும், 7ஆலே வகுப்படும். அப்போ இந்த 14 அப்படிங்கறதா இதோட HCF. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த டாப் போட்டு செய்வாங்களே அந்த மாதிரி பண்ணணும். இப்ப நாம பார்த்தவனே தெரியுது 2ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்டார்டிங்ல 2ஆல போட்டீங்கன்னா 35, 7 2 14, மிச்சம் 7 2 14, 6 2 12, 3 2 6. திருப்பி இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே 7ஆல வகுப்படக்கூடிய நம்பர் தான். சோ 7 35, 1 7 1 7 9 7 63. அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேற நம்பரா இருக்கு. சோ அப்ப இங்க HCF அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 நம்பரையும் எழுதணும். ஏன்னா இந்த 2 நம்பர் மட்டும்தான் முழுசா வகுக்குது எல்லா நம்பரையும். அதனால இதே LCM கேட்டாங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் எழுதணும், கீழே இருக்கிறதையும் சேர்த்து எழுதணும். 7 × 2 × 5 × 11 × 9 எல்லாத்தையும் பெருக்கப்படணும்னா அதான் LCM. ஓகேவா? சோ இந்த மாதிரி சிம்பிளா இப்படி கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா LCM கேட்டிருக்காங்க. LCMங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி 30 20 40 இந்த 3க்கும் பாத்தீங்கன்னா 10 காமனா வகுப்படும். சோ 10ஆல வகுத்தோம்னா 3 2 4. திருப்பி இந்த 2 நம்பரும் 2ஆல வகுப்படும். சோ 2 எடுத்துறோம். இது வகுப்படாதனால அதை அப்படியே இறக்கிக்கிறோம். 1 2 அவ்வளவுதான், வேற எதுவுமே வகுப்படாது. சோ 10 × 2 × 3 × 2. சோ 4 3 அங்க 12, 120 ஆன்சர். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் 120 அப்படிங்கிறது வரும். இதே இது இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, HCF கேட்டிருந்தாங்கன்னா பார்த்தோன்னே சொல்லலாம் 10. ஏன்னா 10 மட்டும் தான் 3 நம்பரையும் வகுக்கும். அப்ப இதோட HCF அப்படிங்கிறது 10, LCM அப்படிங்கிறது 120. அடுத்து பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 7 மீட்டர்
3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகியவற்றை துல்லியமாக அளவிடக்கூடிய மீப்பெரு நீளம். சோ இங்க கீவேர்டு என்ன, இந்த மீப்பெரு நீளம். இந்த மாதிரி 3 நீளம் கொடுத்திருக்காங்க. இத வந்து கரெக்டா அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம்ங்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மீப்பெருன்னு வந்துட்டாலே, பெரியன்னு வந்துட்டாலே என்ன கண்டுபிடிக்கணும், HCF. இதே இடத்துல இங்க மீச்சிறு நீளம்னு கொடுத்திருந்தாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இங்க பெரிய நீளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு HCF தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது மீட்டர்ல இருக்கு, இது மீட்டர் பிளஸ் சென்டிமீட்டர், இது மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். சோ எல்லாத்தையும் ஒரே வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லனா இது என்ன வரும், 3.85 அப்படின்னு வரும், இது 12.95 அப்படின்னு வரும். ஏன்னா 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் சேர்த்து வர்றதுனால. இப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 7 மீட்டர்லயே கன்வெர்ட் பண்ணாலும் 3.85 மீட்டர், 12.95 மீட்டர். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருக்கோம், எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்ப இது எல்லாமே 2 டிஜிட்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3மே 2 டிஜிட்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது டிஜிட்டே வரல, அதாவது டெசிமல் பாயிண்டே வரல, இதுலதான் டெசிமல் பாயிண்ட் வருது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த 3 நம்பரை காமனா 100ஆல வகுத்தோம் அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிரும், என்னது டெசிமல் பாயிண்ட் இல்லாம வந்துடும். அப்ப இது 700 ஆயிரும், இது 385 ஆயிரும், இது 1295 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? இது என்ன அர்த்தம்னா, இந்த மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா 1 மீட்டர்ங்கிறது 100 சென்டிமீட்டர், அப்ப 7 மீட்டர்ங்கிறது 700 சென்டிமீட்டர், 3.85 மீட்டர்ங்கிறது 385 சென்டிமீட்டர். சோ இதெல்லாமே சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அப்ப வரக்கூடிய ஆன்சரும் நமக்கு என்னவா வரும், சென்டிமீட்டர்ல தான் வரும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன கேட்டிருக்காங்க, மீப்பெரு நீளம். அப்ப இது 3க்கு என்ன பண்ண போறோம், HCF எடுக்க போறோம். இதுல லாஸ்ட் பாருங்களேன், 3ஐயும் பார்த்து எல்லாமே 5ஆல வகுப்படும். ஏன்னா இது 0 5 5ன்னு முடியறதுனால கண்டிப்பா 5ஆல வகுப்படும். சோ 5ஆலேயே வகுக்கலாம். 1 5 5 4 5 20 0, 7 5 35, 7 5 35, 2 5 10, 5 25, 9 5 45. அடுத்து பாருங்க எந்த நம்பரால வகுப்படும் அப்படின்னு. சோ 7ஆல வகுப்படுமா, ஏன்னா இது 77 140 வந்திருக்கு. ஏன்னா இது HCF 3 நம்பராலையும் 3ஐயுமே வகுக்கக்கூடிய நம்பரா இருக்கணும். இதுவும் வரும். 3 21னா மிச்சம் 49. எஸ், 7ஆல வகுப்படும். 2 20, சரி, 7 2 14 வரும். அடுத்து 1 7 1 7, 3 21, 7 49. அடுத்து பாத்தீங்கன்னா வேற நம்பரா இருக்கு. சோ இங்க HCF அப்படிங்கறதுனால இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 5 × 7 = 35 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ அப்ப இந்த சம் அப்படிங்கிறது HCF குள்ள வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதே இது மீச்சிறு நீளம் அப்படின்னு, மீச்சிறிய நீளம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதுல LCM கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அடிக்கடி நமக்கு கேட்பாங்க. பட் நமக்கு எந்த மெத்தட்ல வரும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மணி இருக்கு, அதாவது பெல்லு வந்து 3 பெல் இருக்கு. இந்த 3 பெல்லும் பாத்தீங்கன்னா 36 45 48 வினாடிகள் இடைவெளியில ஒலிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பெல் வந்து 36 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 36 செகண்ட்ஸ் ஒலிக்கும். அடுத்து 45 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 2வது மணி, 3வது மணி வந்து 48 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒலிக்கும். இந்த மாதிரி கேப்ல வந்து ஒலிக்குது. அப்போ 3ம் ஒன்றாக அடிக்குது. சோ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்க, 3 மணியையும் ஒன்னா அடிச்சு விடுறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த 3 மணிகளும் ஒரே டைம்ல அடிக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இங்க எத்தனை மணியோட டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இங்க வந்து 5 மணி கூட கொடுத்துருக்கட்டும், இல்ல 2 மணி கொடுக்கட்டும், இல்ல 4 மணி வேல்யூ கொடுத்திருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ம் ஒரே நேரத்துல அடிக்க துவங்கிட்டு மீண்டும் எவ்வளவு நேரம் கழிச்சு ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சோ 36 45 48 இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படும் நினைக்கிறேன். சோ 3 போறோம், 1 3 3 2 3 6, 1 3 3 5 3 15, 1 3 3 6 3 18. திருப்பி பாத்தீங்கன்னா இது 2க்கு 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம் அப்படின்னா 4 3 12, 5 3 15, 16 வராது, 3ஆல வகுப்படாது. ஆனா இங்க LCM தான் கேட்டிருக்காங்க. சோ 16 அடுத்து கொண்டு வந்துருங்க. திருப்பி இது 2க்கும் 4 எடுக்கலாம். 1 4 5 4 16, அவ்வளவுதான். 5 4. சோ இப்ப என்ன பண்ண போறோம், LCMக்கு இது எல்லாத்தையும் பெருக்க போறோம். 9 3 9, 5 20 × 4, 9 36 × 20. So 0 6 12 2 மீதிங்க 1 3 2 6 1 7, 720
இங்க என்னது வினாடியில இருக்கு, செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட்ஸை வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். 60 செகண்ட்ஸ் அப்படிங்கறதா 1 மினிட். அப்போ 720 செகண்ட்ஸ் வேணும்னா எத்தனை மினிட்? சோ என்ன பண்ணணும், 60ஆல வகுக்க போறோம். 0 கேன்சல், 1 6 6 2 12. அப்போ 720 செகண்ட்ங்கிறது 12 மினிட்ஸ். ஓகேவா? சோ இந்த இதுக்கு இந்த எல்சிஎம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோ இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எல்சிஎம் தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரிதான் மணிகள் வச்சு இரு மணிகள் முறையே 5 வினாடி 6 வினாடி இடைவெளியில ஒலிக்குது. 2 மணிகளும் எத்தனை வினாடிக்கு அப்புறம் ஒன்றா ஒலிக்கும்? சோ முன்னாடி பார்த்ததே தான் எல்சிஎம். சோ 5க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? காமனா எந்த நம்பராலே வகுப்படாது. சோ அப்ப 5ஐயும் 6ஐயும் பெருக்குனாலே அதான் எல்சிஎம். சோ 30 என்ன கொடுத்துருக்காங்க? வினாடி. 30 வினாடி. 30 வினாடி இருக்கா? இருக்கு. இங்கேயும் வினாடியிலே கொடுத்துருக்காங்க. இல்ல நிமிஷத்துக்கு மாத்தினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல 5030 பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கேட்பாங்க. சோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல டைரக்டாவும் கேட்கறாங்க, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தும் கேட்கறாங்க. சோ அதனாலதான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் நான் எழுதியிருக்கேன். சோ இனிமே இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்தா இது கஷ்டம் அப்படின்னு விட்டுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.